ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டியூக் 160 நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இங்கே ஜஸ்ட் நான் ஷோகேஸ் காட்டல. இப்போ நான் வந்து டேரெக்டாக வண்டி வந்து கீழே எடுத்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ நமக்காக இன்றைக்கி வந்து டியூக் 160 அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து ஆர்கே கேடிஎம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஃபன், எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே ஸோ நமக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம டியூக் 200 இருக்கு இல்லையா, ஸோ 200 கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 200 மாடல் தான். ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதாவது தெரியுதா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி இது 200, இது 160. ஸோ இதுக்குமே கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. வீல்ஸு, ட்ரெல்லோஸு இதெல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்றதை நம்ம ஓட்டி பார்த்து சொல்லலாம். பட் ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, இங்கே ஃப்ளோட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வண்டியை டைரெக்டாக ஓட்டி பார்த்துட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ எடுப்போமா. ஓகே, kill switch is on. நல்லா இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக ஸோ பிக்கப்பு எல்லாமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ஓட்ட தான் இன்னுமே வந்து இன்னும் நல்லா பயங்கரமான புஷ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இன்னும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பிரேக்கிங்லாம் செமையாக இருக்குங்க. இப்போ சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக பாட்டில் தான் இருக்குது. பாரியா அவாட்டுக்கு வருவாங்க, வண்டி வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வண்டி பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கப் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 164 cc. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட டார்க்கு, பவர்ஸ் இது எல்லாமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருக்கு கம்பேர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்டிக்கு கம்பேர் பண்ணதான். ஸோ MT-15 கம்பேர் பண்ணும்போது இங்கே டார்க் வைஸ்னு வரும்போது அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியன், இப்போதைக்கு ஓட்டின வரைக்கும் வந்து ஆர்பிஎம் லெவல்லலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ நல்லாயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ செம பவர், ரா பவர் இன்னும் நமக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பிரேக்கிங்ஸுமே வந்து பக்காவாக இருக்குது நமக்கு. ஸோ ஹேண்ட்லிங்க் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ ஆல்வேஸ் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 164 cc இங்கே வந்து ஆயில் கூல் இன்ஜினோட லிக்விட் கூல் இன்ஜினோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. ஸோ 164 cc நம்ம லிக்விட் கூல் இன்ஜினோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் காம்படேட்டராக வந்து கேடிஎம் வந்து நம்மளோட யமகாவோட MT-15 வந்து நோஸை பார்த்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்குற வரைக்கும் ஆக்சுவலாக வண்டியோட பிக்கப்பு எல்லாமே கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம டாப் ஸ்பீடு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு ஃபீல் ஜஸ்ட் இனிஷியல் லெவலில் எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபீல் வேணுங்க. நான் வண்டி பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு ஃபீல் வேணும். ஃபீல் இருந்தால் தாங்க நான் பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 6 கீர் மேனுவல் ஷிஃப்ட் கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 18.7, மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 15.5 வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே 51.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டிஸ்பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆர்பிஎம், ஸ்பீடு அண்டு ஓடோமீட்டரு, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம், கீர் இண்டிகேட்டர்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இது தட் மீன் எப்படி சொல்கிறது டைமு, ஸோ ஏபிஎஸ் எனேபிள் அண்ட் ஆஃப் பண்ணுறது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நம்மளோட அந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் பொடி எழுத்தாக இருக்குது. அண்ட் இது போக வேறு என்னென்ன இருக்குது, ட்ரிப் ஒன், ஸோ ஏபிஎஸ்ஸு, மெனு ஆப்ஷன்ஸு, பைக் இன்ஃபர்மேஷன்ஸு, ட்ரிப் இன்ஃபர்மேஷன், செட்டிங்ஸ் இதெல்லாம் என்னென்னன்றது எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பேசிக்காக ஃபீச்சர் வைஸில் இருக்கும்போது இந்த டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து டிஸ்பிளேயில் மட்டும் கொஞ்சம் இதாக கொடுத்துட்டாங்க. இது நார்மல் எல்சிடி டிஸ்பிளேயாக கொடுத்துட்டாங்க. சீசர் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஐ திங்க் 43mm நினைக்கிறேன். 43mm ஃப்ரண்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸும் பேக்கில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு பிரேக்கிங்குமே செம்மையாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் கூட எப்படி சொல்கிறது, இப்போ போடுறோன்னா நல்ல பக்கா ஸ்டாப்பிங் பவர். ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ஓட்ட ஃப்ரண்டில் வந்து 320mm டிஸ்க் ஃப்ளோட்டர் டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வித் 4 கேலிப்பர்ஸோட. ஸோ அதுவுமே வந்து ஒன் ப்ளஸ்ஸு. பேக்கில் வந்து 230 நினைக்கிறேன். ஸோ 230mm டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நம்ம ஏபிஎஸ் வந்து என்னபிள் பண்ணிக்கலாம், டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ரேர் மட்டும். ஸோ ஐ திங்க் அது மோட்டோ பீம் சம்திங் மோட்டோ கிராஸ் ஏபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செஷன் வந்து இந்த வண்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப்பிங் பவர் சூப்பராக இருக்குது. ஹேண்ட்லிங் சொல்லவே வேண்டாம். ஸோ ஆக்சுவலாக கேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் ஒரு பைக் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பக்காவான பைக் தான் இந்த 160. ஸோ இந்த 160ல் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது, நமக்கு எவ்வளோ பவர்ஸு இதெல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பட் 160 செக்மெண்ட்டுன்றது ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டு. ஸோ கேடிஎம்மில் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தது வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 120 செக்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, 125 செக்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ 160 செக்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம டிசைன் வைஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குது தான். எப்படி சொல்கிறது, சரி ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் மைனராக பார்க்க முடியுது. அதெல்லாமே வந்து ஸ்பெக் வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ ஸ்பெக் வீடியோ மேலே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சொன்ன மாதிரி ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு இல்லாமல். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுமே கிட்டத்தட்ட நம்ம 2,20,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு இப்போது எம்டி வந்து இல்லையா, MT-15 லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 4,000 ரூபா தான் ஏதோ டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து அதாவது டாப் எண்டு அதாவது MT-15ஓட டாப் எண்ட் ப்ரைஸுக்கும் இந்த நம்ம கேடிஎம்மோட டியூக் 160க்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4,500 கிட்ட தான் வருது. அண்ட் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4,000 பே பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேடிஎம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேன் பேஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வரப்பிரசாதனே சொல்லலாம். வரப்பசங்க சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெக் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை அண்ட் மைலேஜ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் கீழே சொல்லுங்கள். அண்ட் எந்த வண்டியோட கம்பேரிசன் பண்ணணும், ஆப்வியஸ்லி 100% MT-15ஓட தான் கம்பேர் பண்ண போகிறோம். பட் கம்பேர் பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு அண்ட் நம்மளோட PM ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.